ஒன்று ஒரு சேஃப் கேம் ஆட வேண்டியிருக்குது. ஜெயலலிதா அவர்களுடைய டீமையே வந்து ரீட்டைன் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. 3 ஏற்கனவே களமாடினவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்க வந்து ஃபீல்டை ஹேண்டில் பண்ணுவாங்க, அந்த தொகுதியை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே இந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க, ஏற்கனவே இந்த தொகுதியில் தோற்றுருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டு தெரியும், எந்த ஊரில் நமக்கு ஓட்டு இருக்குது, எந்த ஊரில் ஓட்டு விழாது, எந்த ஊரில் வந்து கோல்மால் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்கள வச்சு பண்ண முடியும். ஸோ வந்து நிறைய புதுமுகங்களுக்கு கொடுத்து பண்ணுறதை விட எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் எல்லாரும் கொடுக்கும்போது 1 கட்சியில் இருக்கக்கூடிய அதிருப்தி குரல்கள் குறையும், 2 அனுபவம் வந்து நிறையும். அதனால் ஒரு சேஃபர் கேமாக பண்ணியிருக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த 169 தொகுதி அவங்க போட்டியிட போகிறல கிட்டத்தட்ட 150 தொகுதி அறிவிச்சிட்டாங்க. ஸோ வந்து அது எல்லாமே வந்து சேஃபர் கேமாக இருக்கும். இன்னும் 1, 2, 3 பேர் வரணும். சென்னையில் வந்து பல தொகுதியில் அறிவிக்கலை, ஆல்மோஸ்ட் 13, 14 தொகுதி அறிவிக்கலை. ராயபுரம் ஜெயக்குமார் அண்ணனுக்கு மட்டும் அறிவிச்சிருக்காங்க, மற்ற தொகுதியில் இன்னும் அறிவிக்க வேண்டியிருக்கு. அப்போ செம்மலை அண்ணன், இந்த மாதிரி தனபால் சபாநாயகராக இருந்தவர், அந்த மாதிரி அவங்களுக்கு சிலலாம் வர வேண்டியிருக்கு. அவினாசி வந்து பாஜகவுக்கு போயிடுச்சு, அங்கே தான் தனபால் இருந்தார். அதனால் வந்து அவருக்கு இந்த மாதிரி போட்டியிட வாய்ப்பு கொடுக்குறாங்களா இல்லாட்டி வேறு ஏதாவது கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். மற்றபடி வந்து 90% வந்து ஒரு சேஃப் கேம் தான் ஆடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான கொடுக்கும்போது அவங்க வெற்றி பெற்று வர வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே. ஸோ சரியான மூவாக தான் நான் பார்க்குறேன். GT Holidays, South India's #1 travel brand.